நல்ல வாய்ப்புன்னா இவனை நாமே அடிக்கணும்னு எத்தனை நாளாக நினச்சிருந்தோம். கையில் தட்டுப்படாத ஓடின்தான். இன்றைக்கி நல்ல வேளை யசோதையான்னு கட்டுறாளே. எல்லாரும் வந்து நின்னா கண்ணனுக்கு ஓன்னு அழுகை. தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான். ஒரு யானையை கட்டி வச்சா இங்கேருந்து கருப்பாக ஜலம் கூட்டிகிட்டே இருக்கும் இல்லையோ, இவனே கருப்பு, ஆனைக்குட்டி ஆட்டம், பெரிய திருமேனி வேறே, அதனால் கண்கள்லேருந்து அழறான். அஞ்சனை மை தீட்டி வச்சிருக்கா கண்ணுக்கு அழகா இருக்கணும்னுட்டு அந்த மை வேற கரைஞ்சி ஓடி வந்து இன்னும் கருப்பாக்குறது. கருப்போட கருப்பா சேர்ந்து ஆனை அழுதுண்டு நிற்கிறாப்பல கண்ணன் நிற்க இழுத்து பிடித்து கட்டி வைத்தாள். வாரா தான் வைத்தது காணாள் வயிறடிக்கின் காரார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கைத்தால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே ஊர்க்காரர்கள் எல்லாரும் பார்க்கும்படி உரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டாள். கண்ணனுக்கு அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் கண்ட யசோதை தொல்லையின்பத் திருதி கண்டாள். கையை கூப்பிட்றானா யசோதையை பார்த்து. எதுக்குன்னு கேட்டுண்டார் உரையாசிரியர். எல்லாரும் தப்பு பண்ணிவிட்டா உடனே தாயாரை பார்த்து கை கூப்பிடணும் இல்லையோ, கூப்பினான். இந்த பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளையெல்லாம் இல்லை, இது மன்னிப்பு கேட்குற பிள்ளையே இல்லை. இது பின்ன எதுக்கு கூப்பித்துன்னா, நான் ஒரு நாளும் ஒரு கோபிகாஸ்திரியும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த ஊரில் 5 லட்சம் பேர் இருக்கா. ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தின்னு நான் பார்த்தா கூட 60 நாளைக்குள்ளே எத்தனை பேரை போய் நான் கட்டாட்சிச்சுட்டு வர முடியும்? நல்ல வேலை இன்னைக்கு நீ என்னை கட்டி வச்சு அடைக்க ஊரில் இருக்கிறவ எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு வந்தாலும் இல்லையோ, அப்போ ஒரே தரத்தில் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு என் தாயே நன்றி அப்படிங்கிறதுக்கு இந்த பிள்ளை இப்போ கையை கூப்பிட்டுருக்கே தவிர இவனுக்கு ஒன்றும் செய்த தப்புலெல்லாம் எண்ணமே கிடையாதுன்னா அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுத கையும் தொல்லை இன்பத் திருதி கண்டாள். இழுத்துன்னு வர சொன்னா போய் தாம்பு கயிற்ற கொண்டா. ஒரு தரமும் கட்ட ஆரம்பிக்கிறா யசோதை. தாம்பு கயிறு 2 அங்குலம் கொலைச்சலா இருக்கான். கட்டணம் இல்லையோ, உயர்ந்த தாம்பு கயிறு ஒரே ஒரு கயிறத்தை தான் கொண்டுந்தா. அது சுகர் தெரிவிக்கிறார். தத்தாம பத்தியமானஸ்ய ஸ்வார்பகஸ்ய கிருதாகசா துவயங்குல ஊனம் அபூத்தேன சந்தத்தேச்ச கோபிகா. 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. இன்னொரு கயிற்றை கொண்டான்னா முடிச்சு போட்டா. அதை கட்ட போறச்சே அதுவும் 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. கண்ணன் இவ யார் என்னை கட்டுறதுங்கிறதுக்காக தானே வளர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இவர் திருவிக்கிரமாவதாரம் பண்ணவராயிடுச்சே, அதனால தானே வளர ஒரு சுத்த முடியல. 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. 4 தரம் ஆச்சு, 5 தரம் ஆச்சு. கண்ணன் யோசித்தான், இங்க என்ன துரியோதனன் வந்து நிற்கிறாரா நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு, இல்லை ராவணனா நான் ஜெயிக்கிறதுக்கு? எனக்கு வேண்டி என் தாயார், அவளிடத்துல தோக்கிறது தான் எனக்கு அழகே தவிர தாயாரை ஜெயிக்கிறது பிள்ளைக்கு அழகல்லவே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு பாசுரம் இல்லையோ, தன்னோட யாரானு கூட மாட்டேன்னு இருந்தால் அவர்களை ஜெயிச்சிருவன் கண்ணன். கூடுறேன்னு ஒத்துண்டா அவள்கிட்ட தோத்துருவன் கண்ணன். பெருமான் 2மே செய்வன். அவனை ஜெயிக்கிறேன்னு நாம பேசினா நம்மளை ஜெயிச்சிருவான். அடியன் உனக்கு தோத்தவனாச்சே அவர் நமக்கு தோத்துருவார். நாம கீழே இறங்கினா தான் அவனும் இறங்குவான். நாம மிஞ்சினா அவரும் மெஞ்சிருவார். அதனால பெருமானிடத்துல நாம அடிபணிந்து போனோம்னா நமக்கே அடிபணிந்து வருகிறான் அல்லவா. 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு யோசித்தான். நாம கட்டுப்பட வேண்டாமா யசோதைக்கு? திடீர்னு தன்னுடைய திருமேனியை சுருக்கி கொள்ள ஓங்கி 4 சுத்திட்டா இப்போ யசோதை. ஏற்கனவே ஒரு சுத்தே சுத்துறதுக்கு வரல, 4 சுத்து கட்டி வச்சுட்டா. கட்டி வச்சவள் அடுத்து பசுமாடு கன்று குட்டிகளையும் பார்க்கறதுக்கு போயிட்டாளாம். ஆசீர்பட்டார் சுகாச்சாரியர். நேமம் விரிஞ்சா ந பவஹ ந ஸ்ரீரப்யங்கசம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப விமுக்தி தாத். இத பிரம்மா இந்த வைபவத்தை பெற்றதில்லை, இந்திரன் இந்த வைபவத்தை பார்த்ததில்லை. இந்த கோபிகாஸ்திரி பெற்ற கிருஷ்ணானுபவம் ஆறுதான் பெற்றிருப்பார்கள் என்று சுகரே தான் ஆச்சரியப்பட்டு போனார். கண்ணன் நின்றுருக்கான். கண்ணிலேருந்து கரகரான்னு ஜலம் கொட்டுறது. இவளும் கட்டி வச்சுட்டு போயிட்டா. ஊர்க்காரர்கள்லாம் போயாடுத்து தனிமையிலே அழுதுருக்கான் கண்ணன். அப்பதான் நந்தகோபாலர் வரார். சில பேருக்கு பார்த்தோம்னா புருஷனுக்கு வீட்டில் என்ன நடக்கிறதுனே தெரியாது. எல்லா வம்பும் இங்கே நடந்து ஓஞ்ச அப்புறம் அவர் மெதுவாக ஆடி அசைஞ்சுன்னு வருவார். என்ன நடக்கிறதுன்னு கேட்டு இவருக்கு சொல்கிறதுக்குள்ளே போரும் ஆகிடும். அப்போ தான் நந்தகோபாலன் உள்ளே வந்தார். என்ன நடக்கிறது, கண்ணன் எதுக்கு அழுதுன்னு இருக்கான்னார். அது யசோதை அங்கே இல்லையோ கண்ணன் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துட்டான். இவ தான் அடித்து வச்சா, இவ தான் கட்டினா, நீ சொன்ன வெண்ணையை நான் சாப்பிட்டேன், வேற ஒரு தப்பு நான் பண்ணதே கிடையாது. நம்ம வீட்டு வெண்ணையை நான் சாப்பிட்டதுக்கு இந்த பாடா, சரி அது தீர்ந்து படுத்தேங்கிறதுக்காக 3வது வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன், அதுக்கு போய் இந்த பாடா, இதுக்கு போய் இவள் கட்டி வச்சுட்டாளேன்னு கண்ணன் இத்தனையும் பேச நந்தகோபாலனுக்கு கோவம் வந்துருத்து. இதுக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றிருக்கோம், யசோதே நீ பண்ணது தப்பு, எதுக்கு இந்த மாதிரி பண்றாய்? கிருஷ்ணா வாசல்லே நாகப்பழக்காரி வந்திருக்கா. கண்ணனுக்கு நாகப்பழனா ரொம்ப பிடிக்கும். நாகப்பழக்காரி வந்திருக்கா, நான் அவுத்து விடுறேன், பின்கட்டுக்கு போ, 8 கட்டு திருமாளிகை அது, பின்கட்டுக்கு போ, நிறைய அரிசி நெல்லை கையில் எடுத்துக்கோ, வாசல்ல போய் பழக்காரி கூடையில போடு, வேண்டிய நாகப்பழத்தை வாங்கி சாப்பிடு, யசோதை வந்தா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா நந்தகோபாலன். கண்ணன் விட்டா போருன்னு பறந்தான். பின்னாடி போனான். கை முழுக்க நெல் எடுத்துட்டு ஓடி வர்றதுக்குள்ளே சின்ன கையிலேருந்து பாதி நெல் கீழே கொட்டிடுச்சு. அந்த வேகத்தோட போய் வாசல்ல பழக்காரி கூடையில நெல்லை போட்டான். நாகப்பழம் கொடு
கேட்டான் கண்ணன். அவ பார்த்தா, நீ கொடுக்க வேண்டியதை கொடு, நான் நாகப்பழம் கொடுக்குறேன்னா. தான் நெல் கொடுத்தேனே, 10 மாடு தரட்டுமா, கண்ணுக்குட்டி தரட்டுமா, 10 படி பால் வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் கண்ணன். இதெல்லாம் வேண்டாம், நீ நெல்லை போட்டியோலே என் கூடையிலே. அப்போ உன் கைகளை பார்த்தேன், வலது கையில் சக்கர ரேகை, இடது கையில் சங்க ரேகை. நீயே நாராயணன்னு தெரிஞ்சுனுட்டேன், மோட்சங்குடு பழம் தரேன்னா அவள். பார்த்தான் கண்ணன், இந்த வியாபாரம் இன்னி வரைக்கும் நான் பண்ணது கிடையாதுன்னா. யாரோ பக்தி பண்ணதுக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன், சரணாதி பண்ணதுக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன், நான் இன்னி வரைக்கும் நாகப்பழத்துக்கு மோட்சம் கொடுத்ததில்லை. இருந்தாலும் என்ன நான்கிறது தெரிஞ்சுட்டியோ இல்லையோ, இதோ கொடுத்தோம் என்று நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுத்தே பெற்றான்கிறது சரித்திரம். அவளுக்கு கூட கண்ணன் ஆறுன்னு தெரிஞ்சு படுறது. ஆனா இந்திரன் மறந்து போடுறார், பிரம்மா மறந்து போடுறார் இல்லையோ. ஆழ்வார் தெரிவித்தார், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழிய எம்பெருமான், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவெளிய எம்பெருமான். 10 அடியவர் கெளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவினர் உறவிடை ஆப்புண்டு உரடினோடு இணங்கிருந்தேங்கி எளிவே எத்திரம். இந்த கண்ணனும் அதுவும் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறத பார்த்தா உரலுக்கும் கண்ணனுக்கு வித்தியாசமே தெரியல ஆழ்வார்க்கு. அவ போட்டு கட்டினாலும் இல்லையோ, இடுப்புல கட்டினா அதனால தாமோதரன்னு கண்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. தாமம்ங்கிறது தாம்பு கயிறு, ஊதரம்னா இந்த இடம். இந்த இடத்துல கண்ணனுக்கு அடிக்கடி கட்டுப்பட்டு தழும்பே இருக்குமா. அந்த தழும்பை பார்த்துட்டு எல்லாரும், ஓ இந்த பிள்ளையா கட்டுப்படுற பிள்ளை அப்படின்னு ஊர்ல அடையாளமே சொல்லுவார்களாம். அதனால பெருமானுக்கு தாமோதரன்னே பேர் ஏற்பட்டது. அந்த எம்பெருமான் கண்ணனை தான் கட்டி வைத்தாலும் இல்லையோ, கட்டினது இங்கேன்னு சொல்லலாம், அல்லது மார்பல கட்டினாள்னு சொல்லலாம். இந்த பாட்டில் ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு செய்தி சொல்றார். 10 உரலடை ஆப்பு முண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ. கண்ணன் கட்டுப்பட்டானே, 10 அடியவர் கிளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மற்றொரு கடைவெண்ணை களவினுள் உறவிடை ஆப்புண்டு, உறவிடை ஆப்புண்டுன்னு பாசுரம். அதை உதரவிடைன்னு வச்சுக்கலாம். இல்ல சம்ஸ்கிருதத்துல உரஹான்னு சொன்னா மார்பை குறிக்கும், மார்போட கட்டினான்கிறதையும் வச்சுக்கலாம். ஆழ்வார் என்ன ஆச்சரியப்படுறார், அவள் பெத்த பிள்ளை தாராளமா அவ கட்டட்டும், வாண்டான்னு சொல்லலை. ஆனா மார்பல கட்டினா வந்திருக்கிற மாட்டு பொண்ணையும் சேர்த்து கட்டினதா அர்த்தம் இல்லையோ. பெருமான் திருமார்பல தானே ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கா. இந்த மாமியாருக்கு என்ன தைரியம், வர்றதுக்கு முன்னாடி மாமியார் இருக்கிற இந்த மாட்டு பொண்ணு இடத்தையும் சேர்த்து கட்டி வைக்கணும்னா யசோத தைரியசாலி தானா அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தெரிவித்தார்னு சொல்லுவார்கள். ஆக கட்டுப்பட்ட கண்ணன் உரலடை ஆப்புமுண்டான், அந்த எம்பெருமான் தான் நேரே போனான். பல வைக்கிற நீங்கிற அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான். இது நவநீத சௌர்யம் பண்ணின கண்ணனுடைய விற்த்தாந்தம். இந்த அனுபவங்கள் எல்லாம் யசோதைக்கு கிடைத்ததை தவிர மற்ற பேருக்கு கிடைக்கவில்லையே. இந்த பல விக்கிரணி பழம் விற்கிறவள் கண்ணனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சின்றாள். பிரம்மாதி தேவர்களே தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நவநீத சௌரியம் முக்கியமான சரித்திரம். அடுத்தா போலே காளிங்கனை முடித்தான். அடுத்தது கோவர்தனோத்தரணம் பண்ணினான். அக்கறையிலேருந்து எல்லா அசுரர்களும் வந்தா மொத்த பேரையும் கொண்டு முடிச்சுட்டான் கண்ணன். இனிமே இங்கேருந்து அங்க வர்றதுக்கு ஆள் கிடையாது. பார்த்த கம்சன் அவனை இங்கே வரவழைச்சிட வேண்டியதான் முடிவு பண்ணான். அதனால அக்குருடனை அனுப்பி, நீ போய் இந்தூருக்கு அழைச்சின்னு வா, நான் வில்யாகம் தனுர்யாகம் ஏற்படுத்தி கண்ணனை இங்கேயே முடிச்சுடலாம். வாசல்ல குவலையா பீடம்ங்கிற யானையை வைத்தான். அடுத்து முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை வைத்தான். தான் 3வது அமர்ந்து கொண்டான். அக்குருவர் கோகுலத்துக்கு போனார், கண்ணனை கூட்டிண்டார். நேர மதுரா நகரத்துக்கு வந்தார். கண்ணன் அண்ணா அலங்காரம்லாம் பண்ணிட்டு கிளம்பினாராம். ரஜகனிடத்துல போனார், வண்ணா வேஷ்டி வாங்கிட்டார். குப்ஜாங்கிற கூனியின் இடத்துல போனார், சந்தனம் எடுத்து வாரிண்டார். மாலாக்காரனுக்கு போனார், புஷ்பத்தெல்லாம் வாரி அணைஞ்சின்றார். சரின்னு பலராமனும் கண்ணனும் ரங்கங்கதோ சாக்ரஜா உள்ளே நுழைந்து முதல்ல இந்த குவலையாபீடம்ங்கிற ஆணையை சுழற்சி அடித்து கொன்று முடித்தான். முட்டுக்க சாணூர்களையும் முடித்தான். கஞ்சனை குஞ்சு பிடித்து இழித்தான். வேண்டித்தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அண்டன்ன புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் நீண்டு நான் அறத்த பெற்றேன் கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும். கஞ்சனை பிடித்து இழுத்தான், கொன்று முடித்தான். கஞ்சனை கொன்ற கையோடே நேர தன் தாய் தந்தையர்களை பார்க்கறதுக்கு ஓடினான். பிறந்தன்னைக்கு பார்த்தது 10 வருஷம் ஆச்சு இப்ப கண்ணனுக்கு. இன்னி வரைக்கும் பெத்த தாய் தந்தையர்களை பார்க்கவில்லை. நேர போய் தாயாருடைய மடியிலே விழுந்தான். அப்பவ பிரார்த்திக்கிறா, கண்ணனே யசோத உன்னுடைய எல்லா அனுபவத்தையும் பெத்தாளாமே, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே, அத்தனையும் நான் ஒன்று விடாத பார்க்கணும்னு அவள் பார்த்தான் கண்ணன். அதுக்கு என்ன காட்டுவிட்டா போச்சு. இப்போ அவளுக்கு கொடுத்த அனுபவத்தை உனக்கு கொடுக்க மாட்டேனா? என்ன முதல் வயசுல தொட்டில்ல போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு மொத்த கதையும் ஒன்னா தான் தேவகிக்கு காட்ட அவளும் எல்லாத்தையும் அனுபவித்தாள். அந்த பிரகாரத்துல தான் குலசேகரன் இந்த பாட்டை பாடினார். அப்ப அவ கேட்கிறா, அங்க நீ பால் குடித்தாயாமே, எங்கிட்ட பால் குடிக்கணும்னா. கண்ணனும் அவ்விடத்தே பால் குடித்தான். நஞ்சியர் பட்டடத்துல கேட்கிறார், வருஷம் 10 ஆச்சு, தேவகிக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலே, என்னமா பால் சுரக்கும் அப்படின்னு கேட்டார். இவர் திரும்பி பதில் சொன்னார், நீ ஏதோ லௌகிக கதை சொல்லிட்டு இருக்காய் பிள்ளாய், நாம பேசுறது இப்ப உலக கதை அல்ல, நாம் தெய்வ குழந்தையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவளுக்கு பால் சுரந்தது, கண்ணன் குடித்தான், உமக்கு என்ன வந்ததுன்னு திருப்பி கேட்டார் அவர்.
நியாயம்தானே? அது அவர்களுக்குண்டான தாய் அன்பு, பிள்ளைக்குண்டான அன்பு. ஆக அவளும் பால் கொடுக்க கண்ணனும் அவளுக்கு எல்லாவற்றையும் தான் காட்டி முடித்தான். முடித்த கையோட பட்டாபிஷேகத்தை தன்னுடைய தாத்தாவுக்கும் பண்ணி வச்சுட்டான். இவனுடைய தாயாருடைய தகப்பனாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். உக்ரசேனரை மன்னனாக ஆக்கினான். சாந்தீபனிடத்திலே ஆயக்கலைகள் 64 தான் கற்று முடித்தான். 64 நாட்களுக்குள்ளே அவருக்கு குருதட்சணையாக பிள்ளையை மீட்டு கொடுத்தான். சில காலங்கள் தான் மதுர நகரத்திலே எழுந்தருளி இருந்தான். இனி இங்கே இருக்க முடியாது, ஜராசந்தன் படுத்துற பாடு தாங்களேனுட்டு துவாரகையை நிர்மாணித்து கொள்ளுவோம்னுட்டு மேற்கு சமுத்திர கரையிலே 12 யோஜனை தூரத்துக்கு மண்ணை கையகப்படுத்தி கொண்டு பெரிய தன்னுடைய அரண்மனையை நிர்மாணித்தான். இங்கிருந்து அங்கு மாறி போனான். அங்கு வாழ்ந்திருந்த காலத்திலே ருக்மிணி பிராட்டி அவன் பேரிலே தான் காதல் கொண்டாள். சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சிருந்தான். ருக்மிணியினுடைய தமையன்மார்கள் எல்லாரும் கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேஷடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. சிசுபாலன் பார்த்துட்டே இருக்கிறச்சே கண்ணன் ஊருக்கு வந்தான். அவளை கைப்பிடித்தான். தன்னுடைய தேர்ல எடுத்து வச்சுட்டு விதர்ப தேசத்துல ருக்மிணி இருந்தா. இன்னைக்கு இருக்கிற நாக்பூர் பக்கத்திலே, அவன் இருக்கிறதோ துவாரகா தேசத்திலே. வாயு வேக மனோவேகமா தேரை ஓட்டி போய் அங்க துவாரகையில இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிட்டு ருக்மிணி பிராட்டியோட தான் திருக்கல்யாணம் பண்ணிண்டான்ங்கிறது ருக்மிணி கல்யாண சரித்திரம். மேலே சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் சில கிருஷ்ண சேட்டித்தங்கள். மேற்கொண்டு என்ன கதைங்கிறத 11வது ஸ்கந்தத்தின் விஷயத்தையும் நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். நாளைக்கு இங்குண்டு, நாளை மறுநாள் இங்குண்டு. இன்னும் சில முக்கியமான சேட்டித்தான் சொல்லணும், அதை நாளைய தினம் தெரிவிக்கிறேன். மேற்கொண்டு என்ன கதைங்கிறதையும் நாளைக்கு நாளைக்கும் பார்த்து முடிப்போம். இப்பொழுது கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.